வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இதில் குறிப்பாக ரோமன் ரெயின்ஸை பற்றி அப்டேட் இருக்குது, கோல்டுபர்கை பற்றி அப்டேட் இருக்குது, பிரான் பிரேக்கரை பற்றின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கலாம், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்ம ஃபேமிலியை ரொம்ப பெருசாக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸை பற்றி அப்டேட்டே இல்லை, ரோமன் ரெயின்ஸை பற்றி ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? இது உங்கள் அண்ணனுடைய காதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு போல இருக்குது. நான் ரெடியாக இருக்கேன்டா, ரெஸ்லிங்க்கு மீண்டும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒர்க் அவுட் வீடியோவை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் விளம்பரம், ஸோ அதை போட்டுட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மற்றும் அந்த பிராண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்குது. ரோமன் ரெயின்ஸை பற்றி அப்டேட் எதுவுமே கிடைக்காம தலை படத்துக்கு எப்படி ரசிகர்கள் வெயிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த தலைக்கும் பல ரசிகர்கள் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுடைய பசியை தீர்த்து வைக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் இப்போ ட்ரைனிங்லாம் எடுக்கிறத பார்த்தா கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூக்கு வருவார் போல இருக்குது. நம்ம ஃபீல்ட் அட்டாக் பண்ணும்போது ஒரு நியூ கேரக்டரில் சம்மஸ்லாம் வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வரணும்ப்பா, மாசாக இருக்கும். அடுத்த 6 வருஷத்துக்கு நீ தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட்டு வர்ற கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதான் பங்கம். பால் ஹேமனை பற்றி உங்களுக்கு தெரியும். பால் ஹேமனுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் இருக்கிற தொடர்பு பார்த்தீங்கன்னா NXTலேயே இருக்குது. ஆல்ரெடி பிரான் பிரேக்கர்னு சொல்லியிருப்பார், ரோமன் ரெயின்ஸை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இதுதான் பால் ஹேமன் சொல்லியிருப்பார் NXTயில் இருக்கும்போது. ரோமன் ரெயின்ஸ் தான் சொன்னார் பிரான் பிரேக்கருக்கு நீ வந்து அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணலான்னு. இந்த அளவுக்கு பிரான் பிரேக்கருக்கும் பால் ஹேமனுக்குமான பாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைக்கிளும் பசையும் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கல்ல. அதில் அவருக்கு சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டுபர்க் மாதிரி நாங்கள் பிரான் பிரேக்கரை ஒரு பெரிய லெவலில் காட்டுறோம் கூடிய சீக்கிரம். இப்போ நீங்கள் ஜான்சனா நெக்ஸ்ட் ஜான்சனானா அது ரோமன் ரெயின்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு 6 வருஷம் முன்னாடி சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு ரோமன் யாருன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தையை மறந்துடுவீங்க. ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டீங்களா, அந்த நிலைமை பிரான் பிரேக்கருக்கு வரும். பிரான் பிரேக்கரை டிஃபீட் பண்ணதுக்கு யாருமே இல்லை, கோல்டுபர்க் வந்தால் கூட முடியாதுப்பா, அவனை விட பெரிய ஆள்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்கிற அளவுக்கு பிரான் பிரேக்கரோட திறமை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆமாப்பா, பிரான் பிரேக்கர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க்குடைய தத்துப்புள்ளமாக இருக்கார்ல, அந்த முகம் ஜாடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. பேசாமல் இவரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி கோவமாக தான் வச்சுருப்பாரு, அப்படியே கோல்டுபர்க்குடைய தம்பின்னு சொல்லிட்டு வந்துடலாம் போல இருக்குது, இல்லாட்டா கோல்டுபர்க்குடைய புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துடலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு இவருக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக வேறு லெவலில் பொருத்தமாக இருக்குது. இப்போ பிரான் ஸ்ட்ரோமனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தொந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்தார். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே பாட்டத்தில் சூரிய வம்சத்தில் எப்படி சரத்குமார் வந்து பணக்காரன் ஆகணும், அதே மாதிரி 2-3 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா தான் உடம்பை இந்த அளவுக்கு மான்ஸ்டர் உள்ள மாற்றிருக்கிறாரு. சரி, அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய திறமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இருந்தாலும் இதே இது பிரான் பிரேக்கர் பார்க்கும்போது அவருக்கு வயசு 24 தாங்க ஆகுது. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு அத்தன்டிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார்ல, கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு ரெஸ்லிங் டபிள்யூபிள்யூவில் தான் பண்ணுவார். 20 வருஷம் ஆனால் கூட இவருக்கு வயசு வெறும் 44 தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயபுள்ள அப்படியே சொட்டை விளையாட்டும் சொட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஸ்பீடை பார்த்தாலே தெரியுமே, என்ன ஒரு அத்தன்டிக்கு, என்ன ஒரு ஸ்பீடு. நேற்றுக்கு நான் எஜ்ஜை பற்றி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். எஜ்ஜுக்கு வந்து இன்ஜுரி ஆகிட்டுப்பா, எஜ்ஜு வந்து மீண்டும் வந்து ரெஸ்லிங் பண்ணுறது ரொம்ப கச்சமான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. இதை எஜ்ஜே ஒன்று சொல்லியிருக்கிறாரு, எனக்கு உண்மையிலேயே வந்து கையில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, ஏஐடபிள்யூ வந்து இன்னும் டைட்டில் வெக்கேட் பண்ண சொல்லலை, பட் நான் டைட்டில் வெக்கேட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய இன்ஜுரி காலம் அப்படிங்கிறது 4லேருந்து 6 மாதம் இருக்குது. என்னுடைய ஃபிபிலா வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக நான் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம சிஎம் பார்க்க மாதிரி தாங்க, ஒரு சில மேட்சஸில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக பார்த்திங்கன்னா சண்டை போட்டாலே நம்ம எஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆயிடுது. ஸோ அதை தான் இப்போ ஏற்பட்டிருக்குது. அவரை பாருங்களேன், இப்போ தான் ஏடபிள்யூவில் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரோட் கேரக்டர்லாம் கொண்டு வந்து ஒரு பயங்கர மாசாக பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தார். அப்போன்னு பார்த்தா அவருக்கு இன்ஜுரி வந்துடுது. என்னத்தை சொல்ல, எல்லாம் எஜ்ஜோடைய நேரம் போல இருக்குது ஏடபிள்யூ போனதுலேருந்து. ஏன்னா அவர் போனதுலேருந்து தான் ஏடபிள்யூவில் ஆடியன்ஸே இல்லை. லீவ் மார்கன் வந்து டாமினிக் மிஸ்டருக்கு கிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் மூமெண்ட் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்ஸ்கிரிப்டட் மூமெண்ட்டான்னு கேட்டிங்க. இல்லை, 100க்கு 100% வந்து ஸ்கிரிப்டட் மூமெண்ட் தான், ஆல்ரெடி சொல்லி வச்சு பண்ணது தான். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செஞ்சதை நிறைய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க.
ஏன்னா திடீர்னு இப்படி நம்ம ஒரு ஸ்டோர்லேருந்து தெரியுது, நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை பார்த்துருப்பாங்க, குழந்தைகள் பார்த்துருப்பாங்க. திடீர்னு இப்படி கிஸ் அடிக்கிறது கொஞ்சம் நம்ம பிஜி தான் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், அதனால் அதை க்ளோசிங்கில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து க்ளோசிங்கில் பண்ணுறாங்களாம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கும்போது கரெக்டாக லீவ் மோர்கன் டாமினிக் மிஸ்டரி கிட்ட இருக்கும்போதே ஷோவை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. பட் ஆனால் உண்மையிலே என்னதுன்னா அந்த நேரத்தில் வந்து லீவ் மோர்கன் வந்து டாமினிக்கை கிஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம சவுதி அரேபியா மாதிரியான ஒரு சில முக்கியமான நாடுகளில் டெலிகாஸ்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸோ அதனால் இதை டெலிகாஸ்ட் பண்ணலை, அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு டபிள்யூபிள்யூ என்ன விளக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டோரியை வந்து டபிள்யூபிள்யூடைய இதுலேயே இருக்குது, ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் ஒரு சில நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்கல, அதனால் நாங்கள் அவங்கள்ட்டே சொல்லிட்டோம், பிடிக்கலைன்னா கடைசி எண்டு கார்டில் நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நிறைய கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கன் டாமினிக் மிஸ்டரியும் கிஸ் அடித்த அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒளிபரப்பாகலை, நம்ம இந்தியாவிலேயே ஒளிபரப்பாகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாப்பா? பெக்கி லிஞ்ச் இந்த மாதிரி நடந்த ராலை மேட்ச் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டு பி கண்டினியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா பலர் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட்டெல்லாம் போட்டுட்ருக்கானுங்க. ஏப்பா இவனுங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா பெக்கி லிஞ்ச் ரொம்ப நாளைக்கு வரமாட்டாங்க போல இருக்குதே. அடுத்த நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெர்கண்டஸ் மோனே. இவங்க யார் பார்த்தீங்கன்னா நம்ம சாஷா பேங்க்ஸு. ஏடபிள்யூ போனாங்க, என்ஜேபிடபிள்யூ போனாங்க, 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஷிப்பை வாரி வாரி வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ஜேபிடபிள்யூவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிட்டு இப்போ ஏஐடபிள்யூவில் டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, டிஎன்டி சாம்பியன்ஷிப்பு, அந்த விமன் டிவிஷனுக்கான நெட்வொர்க் சாம்பியன்ஷிப், இது ஒரு மிட்கார்ட் டைட்டில். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா மெர்கண்டைஸ் மோனே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டபிள்யூபிள்யூலேருந்து போனதுக்கப்புறமா ஏடபிள்யூ போனதுக்கப்புறமா ஒரு சில தினங்கள்லேயே இப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை வெல்றது அப்படிங்கிறது ஆச்சரியமான சாம்பியன்ஷிப்பு தான். இந்த டிபிஎஸ் சாம்பியன்ஷிப்பை லாங்கஸ்ட் ரேஜாக வச்சுருந்தது அப்படிங்கிறது நம்ம ஜார் கார்கில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வி த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஜாக் ஹேக்கர், நம்ம ஜாக் சோக்கர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஏஐடபிள்யூவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஏஐடபிள்யூக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா மனக்கசாப்பு ஏற்பட்டதுனால எனக்கு ரிலீஸ் பண்ணியிருங்கப்பா, அவங்க கம்பெனி எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏஐடபிள்யூவும் பார்த்திங்கன்னா இவன் டம்மி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சோக்கரை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டபிள்யூபிள்யூக்கு வரலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா. டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் நடக்கிற ஸ்மாக்டவுனுடைய ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கும் ஷேமஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பான மேட்ச்சு மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ஜூன் 28 பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது வேர்ல்டு ஹெவி சாம்பியனான டேமி பீஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெவி சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஜூன் 15 தானே கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில், இவங்க ஜூன் 28 போயிட்டாங்கன்னா ஒருவேளை டேமி பீஸ் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டிலின் டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாரோ.